வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து கனவா மீன் ரோஸ்ட் இல்லைன்னா கடம்பா மீன் ரோஸ்ட். கனவா மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல மேலுள்ள இந்த பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா உள்ள குடலோடு சேர்த்து நம்ம தலையை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா உடல் பகுதியில் உள்ள தொலியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அதில் உள்ள தலை பகுதி எடுத்து அதோட குடலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 சைடில் உள்ள கண்ணை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது உடம்பு பகுதியில் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி இப்படி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இப்படி திருப்பி போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா அலசினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் வந்து வெறும் உடம்பு பகுதியை மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மித்ததை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது எல்லாம் இதே மாதிரியே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள்,
1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது 4 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இதிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கனவா மீன் நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம். நாம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு இது நல்லா வெந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் உள்ள தண்ணியும் நல்லா வற்றி இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கனவா ஃபிஷ் இல்லைன்னா கடம்பா ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி ஆப்பத்து கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.